ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் கொண்டக்கடலையில் வடை சுட போகிறேங்க. இது கொண்டக்கடலை நான் இந்த கொஞ்சமாக அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அதில் தோல் எடுக்கிறதுக்காக நான் அப்படியோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு நம்ம இதை மிக்சியில் கொஞ்சமாக அப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டணும். அது மை மாதிரி ஆகாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அதை அரைச்சி எடுத்த பிறகு புடைச்சிட்டா எல்லாம் தோலெல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுக்கொள்ளணும். ஒரு 2-3 மணித்தேலாம் ஊற வைக்கணும். அதோடு சேர்த்து ஊற வைக்க கொள்ளையோ நல்லா 2 தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரிசி கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். கொஞ்சம் அரிசி கூட போட்டு அதோடைய சேர்த்து ஒரு 2 மணித்தேலாம் 3 மணித்தேலாம் அது ஊற வச்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதுக்கு இது பச்சை மிளகாயும் வெங்காயம், பச்சை மிளகா வெங்காயமும் சின்ன சின்னதாக அப்படியே நறுக்கி இதோட சேர்த்து வெட்டி போட்டுக்கொள்வோம். சின்ன இஞ்சி துண்டு கூட எடுத்துக்கொள்ளணும். அதை விட கொஞ்சம் சின்ன ஒரு இஞ்சி துண்டு கூட போட்டு அதுலேயும் சேர்த்து அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே எல்லாத்தையும் அப்படி சேர்த்து வெட்டி போட்டுக்கொள்ளணும். இப்போ நம்ம இந்த இது கிராம்பு இருக்குல்ல, ஒரு 4-5 கிராம்பு கூட போட்டுக்கொள்ளணும். அதுவும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப அதிகமாக மை மாதிரி அரைக்காமல் கொஞ்சமாக அப்படியே பறக்க அரிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைய அப்படியே அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கொள்ளலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டு இதையும் சின்னதாக அப்படி அரிஞ்சு போட்டுக்கொள்ளுவோம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொண்டக்கடலை நம்ம வடை சுடக்குள்ளே நம்ம கடலை பருப்பில் தானே சுடுறோம். ஆனால் இது கொண்டக்கடலையில் இதுலேயும் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் அரிசியும் போட்டு ஊற வச்சு கொண்டக்கடலை செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். மல்லித்தலையும் போட்டாச்சு. கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கொள்ளணும். உப்பு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக இது சோடா பொடி போட்டுக்கொள்ளணும். அதிகமாக போடக்கூடாது. சோடா பொடி போட்டால் எண்ணெயை இழுத்துடும். எல்லாத்தையும் அப்படியே நல்லா போட்டு கலந்து அப்படியே நம்ம அந்த விரலால் அப்படியோ அடித்து நல்லா கலக்கணும். நல்லா எவ்வளோத்துக்கு நம்ம கலக்கிறோமோ அது நல்லா பொங்கி வரும். வடை கூட நல்லா பொங்கி நல்லா வரும். இப்போ இதெல்லாம் நல்லபடியாக கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும், உலாமல் அப்படி இருக்கணும். இது நல்லா கரெக்டான பருவம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வச்சுக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொள்ளணும். நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோக்கு நம்ம ஊற்றிக்கிட்டா சரி. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லபடியாக எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறமா இதை நம்ம எப்படி நான் தட்டி போட போகிறேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரேன் பாருங்கள். இதை நம்ம இந்த கப்போ இல்லைன்னா ஒரு கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதை பொலித்தீன் பேக் இருக்கு இல்லையா, அந்த கவரில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன நான் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிறேன், கிண்ணம் எடுத்திருக்கிறேன். இந்த கிண்ணத்தில் பொலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை அதில் மாட்டிக்கொள்ளணும். மாட்டிக்கிட்டு நம்ம டைட்டு கீழே அப்படியே நம்ம முட்டி மாதிரி அப்படியே டைட்டு பிடிச்சிக்கிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கொள்ளணும். முதல்ல எண்ணெய் தடவினா தான் அப்படியே சறுக்கி வரும். இல்லைன்னு சொன்னால் அதிலே ஒட்டிக்கும். நம்ம அப்படியே எண்ணெய் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எண்ணெய் தடவிக்கொள்ளணும். எண்ணெய் தடவினதுக்கு பிறகு தான் இதை நல்லபடியாக சுட்டெடுக்கணும். இப்படி இப்படி நம்ம பிரட்டினோம்னு சொன்னால் அது நல்லபடியாக கையில் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி ஒட்டாது. இதே நம்ம துணிலையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் துணியில் செய்யணும்னு சொன்னால் அது தண்ணியில் போட்டு தண்ணி போடணும். இதுக்கு பொலித்தீன் கவர் இருந்தால் நம்ம எண்ணெய் தடாவிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். எண்ணெய் தடவினா தான் இது நல்லா சறுக்கி வலிக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அப்படியோ போட்டுக்கலாம். இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கையில் எடுத்து போடலாட்டியும் நம்ம எண்ணெய் போட்டு தேய்ச்சி அப்படியே நம்ம இந்த அப்படியே நம்ம அப்படியே பெரட்டி விட்டால் கூட அது அப்படியே உளுந்துடும். எண்ணெயில் உளுந்துடும். இப்படியே எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கிற எல்லா மாவையும் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்வோம்.
எல்லாம் நல்லபடியாக இப்படி வந்து நம்ம வந்து இதை பருப்பை விட இதில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு நல்ல ருசியாகவும் நல்லா வரும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். முதல்ல அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லா மாவையும் அப்படியே போட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கணும், நல்லா இருக்கும். ஆனால் வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த அரிசி ஊற வைக்க இல்லாட்டி இதோட போட்டு சேர்த்து ஊற வைக்கணும். நான் அப்படி தான் ஊற வச்சுக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மாவு இருந்தால் கூட, அரிசி மாவு இருந்தால் கூட போட்டு கலந்துக்கலாம். அரிசி போட்டு ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அரிசி இது மாவு கூட கலந்து போட்டுக்கலாம். அரிசி மாவு இருந்தால் போதும், கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். அரிசி மாவும் கொஞ்சமாக போட்டால் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சுட்டு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கங்க, நல்ல அழகான கோல்டன் கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பாருங்கள், சுட்டாச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொள்ளுங்க, மறக்காதீங்க. இங்கே பாருங்கங்க, முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான், அழகான ஒரு கலர் வந்துட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.